நம்ம மனமானது இறந்த காலம் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காது. நம்ம இறந்த காலத்துல நமக்கு நிறைய பேர் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது. ஹாப்பினஸா அமைதியா இருக்கிறது தவிர உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த பல விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்போ வந்து அழுத்தத்தை கொடுக்குது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் மௌனம் அதிகமாக இருந்து பழக பழக மகிழ்ச்சியாக இருக்கலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே மௌனம் சர்வார்த்த சாதகம். இந்த உலகத்துல மிகவும் வலிமையான ஒரு விஷயம், ஆயுதம் எது என்றால் மௌனம். மௌனம் வந்து அனைத்தையும் அடைவதற்கு நமக்கு உதவக்கூடிய பேர் ஆயுதமாக விளங்குகிறது. மௌனம் நாம் எந்த அளவு இருக்க 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 அந்த மௌனத்தினுடைய தன்மை வந்து நமக்கு புரிய வர ஆரம்பிச்சிடும். 2 கேட்டகரி இருக்குது. எனக்கு எரிச்சலா இருக்கு, எனக்கு யாரிடம் பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மௌனமாக இருப்பது என்பது ஒரு ஆபத்தான ஒன்று. அது என்ன செய்யும்னா, மௌனம் கிடையாது, வாய்விட்டு பேசல அவ்வளவுதான். ஆனா மனசு என்ன செய்யும்னா புலம்பி தவிச்சிடும். நீங்க மௌனம் இருக்கிறதும் பிரச்சனைகளால் பேசாம இருக்கிறதும் 2 ஒண்ணு கிடையாது. பிரச்சனைகளால் பேசாம இருக்கும்போது உங்களுடைய வாய் பேசல, மனம் பேசிக் கொண்டிருக்கிறது. மௌனத்தின் போது உங்களுடைய வாயும் பேசவில்லை, உங்களுடைய மனமும் பேசவில்லை. அப்ப நீங்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். நான் பேசாமல் மௌனம் இருக்க போகின்றேன், யாரிடமும் பேசாமல் மௌனம் இருக்க போகிறேன். முதல்ல அது சிரமமா தான் இருக்கும். நீங்க பேசாம இருப்பீங்க, வாய் விட்டு பேசாம இருப்பீங்க. உங்க மனமானது லேசா பேச ஆரம்பிக்கும். அதை நீங்க வந்து அதுல பேசிட்டு இருக்கும்போது அதனோட நீங்க கனெக்ட் ஆகாம அதை அதனுடைய இயல்புல இயங்க விட்டுட்டு நீங்க வெறுமன கவனிச்சுட்டு இருந்தாலே போதும். அதுவா வரும், அதுவா இருக்கும், அதுவா போயிடும். இப்படி சதா காலமும் அது செஞ்சுட்டே இருக்கும். கொஞ்சம் நாளடைவுல மனதுல இருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி நின்றும். வெறுமன கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். மனம் பேசாம ஒரு நிலைக்கு வந்துடும். வாய் பேசாமல் இருந்தால் அது வந்து வாக்கு மௌனம். உடல் அசையாமல் இருந்தால் அது பேரு ஹஸ்ட மௌனம். மனம் அசையாமல் இருந்தால் அதற்கு பேரு மௌனம் என்ற நிலை பேர். அந்த மௌன நிலை அப்படிங்கிறது மனமும் பேசாமல் அப்படி நின்று விடுவது. இது வந்து நம்முடைய முயற்சியினால் மனம் நிற்காது. நாம் பொறுமையாக இருக்க இருக்க மனம் தரக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு நாம் இசைவாகாமல், அதனோடு தொடர்பு படுத்தாமல், நாம் நம்முடைய இயல்புல நிலையாக நிற்கும் போது மனம் பேசி என்னெல்லாமோ தூண்டி பார்க்கும். எந்த தூண்டுதலுக்கும் நீங்கள் ஆட்படாமல் பொறுமையாக இருக்க இருக்க மனம் எல்லா தூண்டுதல்களையும் செஞ்சுட்டு அதுவே டக்குன்னு அமைதியாயிரும். அப்படி அமைதியாகும் போது உங்களுக்கு ஒரு மௌன நிலை ஏற்படும். அந்த மௌன நிலை பேர் அமைதியாக இருக்கும். அந்த அமைதி இந்த பிரபஞ்சத்தின் அமைதியோடு இரண்டர கலந்து ஒரு மௌன நிலை, முழுமையான ஒரு நிலை ஏற்படும். அப்போ நீங்க சொல்லுவாங்க, நீங்கள் பேசாத போது இறைவன் உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மனதாலும் பேசாமல் இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள் உரையாடல் செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த பிரபஞ்சத்தினுடைய பல பரிமாணங்களும் பிரபஞ்சத்தின் பல இயக்கங்களும் உங்களுக்கு தெரிய வரும். ஆகவே மௌனம் என்பது ஒரு முக்கியமான ஒன்று. மௌனம் அப்படி இருக்கும்போது நம்ம பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட ஆரம்பிச்சிடறோம். நம்ம மனமானது இறந்த காலம் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காது. நம்ம இறந்த காலத்துல நமக்கு நிறைய பேர் தேவையில்லாத வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்ப நம்ம அவங்கள குறித்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா இருக்குது. ஹாப்பினஸா அமைதியா இருக்கிறது தவிர உங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல நடந்த பல விஷயங்கள் நிறைய பேருக்கு இப்போ வந்து அழுத்தத்தை கொடுக்குது. ஆனால் மௌனம் இருந்து சித்தியானவர்களுக்கு பாஸ்ட் லைஃப் எந்த தொந்தரவும் தராது. அதே மாதிரி ஃபியூச்சரை பத்தி அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. அவங்க ஃபியூச்சரை கண்டு பயப்படவே மாட்டாங்க. இப்போ கரெக்டா ஹாப்பியா இருப்பாங்க. அவர்கள் எப்போதும் ஹாப்பியா இருப்பாங்க. ஏன்னா பிரசன்ட்ல அவங்க எப்போதுமே இருக்கிறதுனால, பிரசன்ட் இப்பவும் இருக்கும், நாளைக்கு இருக்கும், நாளை கழிச்சு இருக்கும், எப்போதும் இருக்கும். அப்ப அந்த பிரசன்ட்ல அவங்க அதிகமான தொடர்புல இருக்கிறதுனால, மனதின் இரைச்சல் குறைஞ்சிருக்கிறதுனால அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அமைதியை தவிர. சோ அப்ப அந்த அமைதியில லயப்பட்ட ஒருவனுக்கு உண்மையிலே ஹாப்பினஸை தவிர வேற எதுவும் இருக்காது. ஆகவே மௌனம் என்பது உண்மையிலேயே ஒருவருக்கு உள்ளார்ந்த மன மகிழ்ச்சியை கண்டிப்பாக தரும் என்பது என்னுடைய கருத்து. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.